நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழருடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார். நான் ஒரு வரலாற்று மாணவன், வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் சொல்கிறேன். சோழ பேரரசு, ராஜராஜன், ராஜேந்திர சோழன், இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும், தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. மோடி துவங்கிய ஆபரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை 25 முறை சொன்னார். ரெண்டு புறம்போக்கு பசங்க தமிழ்நாட்டில இருந்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இந்தியாவை பத்தி கேவலமா பேசுறானுங்க. யார் இந்த ரெண்டு புறம்போக்கு பசங்கன்னா, மதுரை எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் எனக்கூடிய சு வெங்கடேசன், ஒருத்த தொண்டு மாமாவளன் எனக்கூடிய சொறி புடிச்ச இந்த ரெண்டு நாயங்களும் தான் பாகிஸ்தானுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பார்லிமெண்ட்ல. அதுவும் குறிப்பா இந்த தொண்டு மாமாவளவன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? பெஹல்காம் தாக்குதல்ல எந்த ஒரு இந்திய வீரரும் உயிரிழக்க கிடையாது, ஒரே ஒரு குதிரை ஓட்டிப்பட்டு தான் உயிரிழந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, ரஃபேல் போர் விமானத்தை வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து வீழ்த்திடுச்சு, நீங்க தான் வீழ்த்தப்பட்டீங்க, அதாவது இந்தியா தான் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கிற அந்த புறம்போக்கு நாய் பார்லிமெண்ட்லயே அவனை திருப்பி அவன் இருக்கணும். இந்திய அரசாங்கம் அதை பண்ணாத விட்டது பெரிய தப்பு தான். இன்னொரு புறம்போக்கு சு வெங்கடேசன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறான்? இந்தியா போரை நிப்பாட்டினது வந்து அமெரிக்காவின் ட்ரம்போட தலையீட்டுனால்தான் நிப்பாட்டுச்சு, இந்தியா ட்ரம்பை கண்டு பயந்துதான் போரை நிப்பாட்டுச்சுன்னு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கான். ட்ரம்புக்கு திடீர்னு உருவி விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி. மோடி அவர்கள் ராகுல் காந்திக்கு இதை சார்ந்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்திருக்காரு? எந்த ஒரு உலக நாட்டு தலைவர்களோட தலையிடும் இல்லாமல் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிப்பாட்டப்பட்டதுன்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஏன் ராகுல் காந்திக்கு நான் பதில் சொல்லேன்னா, ராகுல் காந்தி ஒரு புறம்போக்கு நாய். அவன் எப்பயுமே வந்து பாகிஸ்தானுக்கு ஜால்ரா இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட நாய். காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் இந்தியாவின் நிலப்பரப்புகளை வந்து அண்டை நாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆகட்டும், சைனாவாகட்டும், இலங்கை ஆகட்டும். அதனால அந்த நாய்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய திருமாவளவனும் சு வெங்கடேசனுக்கும் அறிவு எங்க போச்சு? ஏன்னா உலக நாடுகளுக்கு ஆபரேஷன் சிந்தூரோட விளக்கத்தை கொடுப்பதற்கு இந்தியா சார்ந்து போன எம்பில ஒருவர் தான் திமுகவோட எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி. இவங்க கூட்டணி கட்சி எம்பி தானே. அந்த அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டிருந்தா அந்த அம்மாவை செருப்புல போடுற மாதிரி நல்ல பதில் சொல்லியிருக்கோம். இத்தனைக்கும் இவனோட தேசப்பற்ற இப்ப கூட காட்டலாம். இவங்க தேசப்பற்ற எங்க போய் காட்டுவானுங்க? அசாதுதீன் ஒவைசின்னு ஒரு தலைவர் இருக்காரு, ஏஐஎம்ஐஎம் கட்சியோட தலைவர், இஸ்லாமிய தலைவர், பாஜகவை எதிர்க்குவதற்காகவே கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர். அவருக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று கூட இந்த ரெண்டு நாயங்களுக்கும் கிடையாது. இத்தனைக்கும் காங்கிரஸ் ஒரு தலைவர் இருக்காரு, சசி தரூர். அவரு எவ்வளவு அழகா வந்துட்டு இந்தியாவோட நிலைப்பாட்டையும் மோடியோட நிலைப்பாட்டையும் உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவங்க பேச்ச கேட்டிருந்தா கூட இது போன்ற கேடு கட்ட கேள்விகளை இந்த ரெண்டு புறம்போக்கு நாய்களும் கேட்க மாட்டாங்க. அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரியுறானுங்க. ஏன்னா இப்பவும் இந்தியாக்காக நீங்க நிக்கலன்னா நீங்க எப்ப இந்தியாக்காக நிப்பீங்கன்னு ஒன்னும் புரியல எனக்கு.